நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை அதிகப்படுத்தி கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய உன்னத பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் இந்த நாளிலே காரியங்களை நடப்பித்து ஜெயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருந்து நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்திலே ஜெபித்து துதித்து ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளர்ந்து பலுகி பெருகி தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே இருக்கும் பரியந்தம் நிறைவேற்றி அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் நாம் பேரின்ப பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் இந்த நாளை அடிஷ்னலாய் ஒரு டிவைன் பர்பஸோடு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு நம்முடைய நேச கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:24, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ த desire of the righteousness will be given unto him or her. அதாவது நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஸோ வாட் வில் be the desire of righteousness? That's what our topic today. ஸோ நீதிமானுடைய விருப்பம் என்ன என்று பார்ப்போமானால், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய விருப்பம் அநேகரை போஷிக்க வேண்டும் என்பது நீதிமானுடைய விருப்பம். ஸோ கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நீதிமானுடைய கரங்களை கொண்டு அநேகரை போஷிக்கும்படியான ஒரு பாக்கியத்துக்குள்ளாக நடத்தி நீதிமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நம்பர் 2, நீதிமான் சொல்லுகிறான், வேதனையில் கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஸோ வேதனை இல்லாத ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் வேதனை இல்லாத ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை பெற்று அநேகரை போஷிக்கத்தக்கதாய் கர்த்தர் வேதனை இல்லாத ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நீதிமானுடைய விருப்பத்தின்படி தருகிறார். நம்பர் 3, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஸோ நீதிமான் எதை பேசினாலும் அவன் ஞானம் விளங்க வாயை திறப்பான். ஸோ அவனுடைய வாய் எதை பேசினாலும் அதிலிருந்து ஒரு தேவ ஞானமும் அறிவும் புத்தியும் வெளிப்படும். ஸோ காரணம், நீதிமான் என்பவன் தேவனுடைய நீதியை செய்கிறவனாக இருக்கிறபடினாலே, தேவ நீதி அது தேவனுக்கு பிரியமான கிரியைகளாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறபடினாலே நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். எக்ஸாம்பிள், குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று நீதிமொழிகள் 31 நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நீதிமானுடைய வாய் தேவனுக்கு பிரியமான செய்கிற மகளாய் இருக்கிறபடினாலே கண்டிப்பாக அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானம் விளங்க தேவ அறிவை வெளிப்படுத்தத்தக்கதான வார்த்தையாய் இருக்கும்படியாய் அவன் விரும்புகிறான். அந்த விருப்பத்தை, அந்த நீதிமானுடைய விருப்பத்தை, நீதிமானாய் நடக்கிற அந்த குணசாலியான சிறியுடைய விருப்பத்தை கர்த்தர் ஞான விளங்க பேசும்படியான விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நம்பர் 4, நீதிமான் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான் களிக்கூற பட்டணமே களிக்கூறும். ஸோ நீதிமானுடைய நம்பிக்கை, நீதிமானாக இருக்கிற ஒவ்வொருடைய நம்பிக்கை கர்த்தராகிய தேவனாக இருக்கிறபடினாலே கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஸோ அந்த செழிப்பும் அந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் நிரப்பிக்கொண்டு இருக்க நீதிமான் களிக்கூறதான் செய்வான். நீதிமான் களிக்கூற பட்டணமே களிக்கூறுமா. ஸோ நம்மை களிக்கூற பண்ணுகிறது நமக்கு மாத்திரமல்ல, அது the whole city will rejoice because of one righteous man living in the particular city or state or district or the nation. எங்கே தங்கியிருந்தாலும் ஒரு நீதிமான் நிமித்தம் பட்டணமே களிக்கூறத்தக்கதான மகிழ்ச்சியை, நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறார். நம்பர் 5, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவன் திட நம்பிக்கை உள்ளவன். நீதிமானாய் தேவனுடைய பார்வைக்கு நீதிகளை, நியாயங்களை, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்கள் அவருடைய அந்த பேஸ்மெண்ட், அந்த ஃபவுண்டேஷனை பார்த்தா சத்தியமும் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகமும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ சத்தியமே, கிருபையும் சத்தியமும் அவருடைய அஸ்திபாரமாக இருக்கிறபடினாலே, ஆதாரமாக இருக்கிறபடினாலே தேவ கிருபையை கொண்டு, தேவனுடைய வேத வசனமாகிய இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கொண்டு வேத வசனத்தின் மேல் நீதிமானுடைய அந்த அஸ்திபாரத்தின் மேல்
அவனுடைய சகல காரியங்களும் கட்டப்படுவது நிமித்தமாக அந்த அஸ்திபாரத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஸோ அசைக்கப்படாத ஒரு திட நம்பிக்கையுள்ள அஸ்திவாரத்தை பெற்றிருக்கிறவன் நீதிமான். ஆகவே அவன் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அவன் நிமித்தமாக பட்டணமே களி கூறத்தக்கதாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தி அப்படியே விட்டு விடுகிறதில்லை. அவனை பனையை போல செழித்து லீபனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளர செய்கிறார். ஸோ செழிப்பு பனை மரத்தை போல இருக்கும், வளர்ச்சி கேதுரு மரத்தை போல இருக்கத்தக்கதான வளர்ச்சியை கொடுத்து நீதிமானோடு கர்த்தர் இருக்கிறார், நீதிமான் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அவன் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தாலும் அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படத்தக்கதான ஆசீர்வாதமும் உயர்வும் கனமும் மகிமையும் மேன்மையும் இருக்கும். நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் தேவ நீதியை நீதிமானாய் வைத்திருக்கிறபடினாலே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஊக்குவித்து கொண்டிருக்கிறபடினாலே தேவநாமம் கண்டிப்பாக நம் மூலமாக நம் பிள்ளைகள் குடும்ப அங்கத்தினர்கள் மூலமாக மகிமைப்படத்தான் செய்யும். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து நீதிமானாய் தொடர்ந்து தேவ நீதியை செய்து தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நம்மை ஒவ்வொருவரையும் நம் குடும்ப அங்கத்தினர்கள், சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. God bless you all. Amen.